அல்வா விற்கும் கடைக்கே அல்வா தந்த போலி நிறுவனங்களால் நெல்லையில் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லையில் அடையாளமாக உள்ள பிரபல அல்வா கடையின் பெயரை பயன்படுத்தி போலி அல்வா விற்ற கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. கார்த்திகை மாதம் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டு ஐயப்ப பக்தர்கள் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஐயப்பன் கோவிலுக்கு சென்று தரிசித்த பிறகு தென்காசி மாவட்டம் குற்றாலம் மற்றும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் ஆகியவைக்கு தரிசனம் செய்ய வருவது வழக்கம். அந்த வகையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நெல்லைக்கு வருகை தந்து நெல்லையப்பரை தரிசனம் செய்துவிட்டு நெல்லையின் பிரபல இனிப்பு வகையான அல்வாவை வாங்குவது வழக்கம். ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் பிரபல கடையின் பெயரில் போலி நிறுவனங்கள் அல்வா விற்பனையில் ஈடுபடுவதாக தகவல்கள் வந்த நிலையில் நெல்லை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது நெல்லை டவுன் ரத வீதிகளில் செயல்பட்டு வந்த பிரபல அல்வா கடையின் பெயரை போலியாக பயன்படுத்தி அல்வா விற்பனையில் ஈடுபட்ட 3 கடைகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலும் நெல்லை சந்திப்பு பகுதியில் அதே நிறுவனத்தின் பெயரை போலியாக பயன்படுத்தி விற்பனையில் ஈடுபட்டு வந்த 2 கடைகளுக்கும் சீல் வைக்கப்பட்டது. அல்வா உற்பத்தி செய்யும் நிறுவனங்களிலும் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு போலி பெயர்களை பயன்படுத்தி தயாரித்து வைத்திருந்த சுமார் 1000 கிலோ அல்வாவை பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். தரமான முறையில் அல்வா தயார் செய்யப்பட்டுள்ள சூழலில் அல்வா விற்பனை கவர்களில் பயன்படுத்தப்பட்டிருந்த போலி பெயரை நீக்கிவிட்டு பிரமாண பத்திரம் கொடுத்த பின்னர் அந்த அல்வாக்களை விற்பனை செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதைத்தான் அல்வாவுக்கே அல்வா கொடுப்பதாக சொல்வீர்களா என்று போலி அல்வா கடைகள் குறித்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன.